இன்று இந்த போர் மனிதனுக்கு தேர்வுகளை அளித்தது. மனிதன் தேர்வு செய்தான். என் அனுமதி பற்றி என்னை கேட்காதே. அவர்கள் ஏன் இப்படித்தான் தேர்ந்தார்கள் என்பதை கேள். கிருஷ்ணன் தொடர்ந்து பேசுகிறார். இப்போது மென்மையாக. சில தருணங்களில் பார்த்தா நான் நித்திய சாட்சியாக ஈவன் நான் கூட நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தர்மம் என்றால் என்ன? இறைவன் கூட இல்லாத சுழற்சி நேரத்தில் பரிசோதிக்கப்படாத தர்மம். உண்மையா? நான் உன் கையை தடுத்து வைக்கவில்லை. நானே அதை இயக்கவும் இல்லை. ஏனெனில் தர்மம் ஒரு பரிசாக கொடுக்கப்பட வேண்டியதல்ல, அது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மனிதன் ஒவ்வொருவனும் இரத்தத்தில் நனையப்பட்ட ஒரு போராளியாயினும் தனது தர்மத்தை தானே எழுத வேண்டும். சீன் 11. தர்மத்தின் அதிர்வெண்கள். மூட்ட தூசி சாயலை கிழித்து கிளம்புகிறது. மண்ணில் உடைந்த இரும்புகள் சிதறியிருக்கின்றன. அதைவிட ஆழமான மௌனம் சூழ்ந்திருக்கிறது. சத்யகி சிதைந்த போர்க்களத்தில் அமர்ந்திருக்கிறான். வெற்றி கொண்டவன் அல்ல, வெறும் நிசப்தம் மட்டுமே. வானம் மெதுவாக இருட்டமடைகிறது, துக்கத்தில் மூடிய துளி கடிகாரம் போல. மகாபாரதம் பதில்கள் கொடுக்கவில்லை, அது கண்ணாடிகளை வழங்குகிறது. தர்மம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? பழிவாங்கும் முகமூடியை நீதியாக அணியும் போது. நீதி என்பதற்கான வரம்பு என்ன? வாள் சுத்தமாக தோன்றும் போது. அதற்கு முன்னிருந்த மாவுனத்தை காட்டிலும் பூரிஷ்ரவஸ் நினைவுகளில் மட்டும் மணலில் மண்டியிட்டு ஜபிக்கிறான். ஒரு கை இல்லை, முகம் உள்ளே திரும்பி இருக்கும். சத்யகி உயிரோடு இருக்கிறான், மூச்சு விடுகிறான், ஆனால் நிழலின் கீழ். அவன் சத்தியம் நிறைவேறியிருக்கிறது. ஆனால் ஆன்மா குழப்பத்தில் பூரிஷ்ரவஸ் இறந்தான். கோபத்துடன் இல்லை, அடக்கத்துடன். சத்யகி உயிரோடு இருந்தான், அமைதியோடு இல்லை, ஒரு பாரத்துடன். இவர்கள் இருவருக்கிடையே நின்றவர் கிருஷ்ணர். அவர் கை உயர்த்தவில்லை. அவர் தனிமனித பரிசீலனை செய்யும் உரிமையை கவரவில்லை. ஏனெனில் தர்மம் கட்டளையிடப்படக்கூடியது அல்ல, அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். மண்ணில், இரத்தத்தில், போர்க்கோஷத்தின் பின்னைய அமைதியில். தர்மத்தின் பாதை ஒரு வாளின் கூரிய ஓரத்தை விட நுண்ணியது, இரவின் ஆழமான குகையை விட இருண்டது. அந்த நாள் யார் உண்மையில் வென்றார்கள்? மன்னித்தவன்தான் அல்லது கடைசி அடி போட்டவனா? மகாபாரதம் முடிவடைவதில்லை, அது உயிரோடு இருக்கிறது. ஒவ்வொரு செயலை முன்னிட்டு ஏற்படும் மௌனத்திலும், கோபத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இடையில் தொங்கும் ஒவ்வொரு தளர்ந்த கையிலும் அது தொடர்கிறது. எங்கள் சந்தேகங்களில், எங்கள் தேர்வுகளில், எங்கள் அகப்போர்களில். இந்த கதை உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை கிளறி இருந்தால், ஒரு சேனலுக்கு அல்ல, ஒரு பயணத்திற்கு டிங்ஸ் ரைப் பண்ணுங்கள்.